அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் 58ஆம் பாடல் பார்க்க உள்ளோம். ஆகம சிறப்பில் நம்ம 58ஆம் பாடல் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பாடலாக நம்ம பார்ப்போம். இதில் 58ஆம் பாடலில் 3வது பாடல். இப்போ ஆகம சிறப்பில் 3வது பாடல் என்னன்னா, அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 21 கோடி 100 ஆயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனன் எண்ணி நின்றான் பொருள் ஏத்துவன் ஞானே. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 21 கோடி 100 ஆயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனன் எண்ணி நின்றான் பொருள் ஏத்துவன் ஞானே. இது சதாசிவமூர்த்தி உயிர்கள் உய்யும் பொருட்டு சிவாகங்களை கூறினார். இதில் 28 கோடி இவற்றையே விண்ணில் இருக்கும் தேவர்கள் சிவபெருமானின் சிறப்புகளை கூறுகின்றனர். அதை நானும் செய்து அவற்றை புகழை பாடி பரப்புகின்றேன். இந்த சிவாகமங்கள் யார் கூறினாலும் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம். சதாசிவமூர்த்தியான இறைவன் அருளும் அந்த அருளிய சிவாகமத்தை எண்ணில் 21 கோடி 100 ஆயிரம் 21 கோடி 100 ஆயிரம் அதை விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தன். விண்ணவர் ஈசன் விண்ணவராகிய தேவர்களும் அதை தான் உரைத்து வணங்குகின்றனர். அதையே நானும் எண்ணி அவரை புகழ்ந்து பாடுகின்றேன் என்று 58ஆம் பாடலில் அவர் கூறுகிறார். இல்லை 59ஆம் பாடல் ஆகம சிறப்பில் 59ஆம் பாடல் என்னன்னா, 59ஆம் பாடல் பண்டிதராவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கரித்தறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அரண் சொன்னவாறே. பண்டிதராவர் இந்த 18 பாடையும் பாடைனா பாடல்கள் இறைவனை அடைய ஆகமங்கள் கூறும் 18 நிலையை உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள். அந்த 18 நிலைகளையும் உணர்ந்து அரண் பெயரால் அறியப்படுபவனாக உலகிற்கு அனைத்திற்கும் முதல்வனுமான இறைவன் கூறியதை கூறியபடியே உரைப்பவர்கள் தான் பண்டிதர்கள். பண்டிதராவர் 18 பாடையும் இந்த இறைவன் கூறிய 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்ன. அந்த யார் அந்த 18 பாடையும் உணர்ந்து அதை கூறுகிறார்களோ அவர்கள் பண்டிதர் என்பர். இது யார் சொன்னாங்கன்னா, அரண் சொன்னவாறு அந்த முதல்வனாகிய இறைவன் அந்த இறைவன் சொன்னவாறே யார் உரைக்கிறார்களோ அவர்கள்தான் பண்டிதர்கள் என்று நம்ம கூறலாம். பண்டிதராவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கரித்தருவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்டம் முதலான் அரண் சொன்னவாறே. அந்த 18 பாடையும் யார் அந்த இறைவன் கூறுற மாதிரி கூறுகிறாங்களோ அவங்க பண்டிதர்னு நம்ம சொல்லலாம். இதில் அடுத்து நம்ம பாடல்கள் பார்க்க போகிறது 60வது பாடல். அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கு விளக்கரியது எண்ணில் 20 கோடி 100 ஆயிரம் என்னிலும் நீர் போல் எழுத்தது ஆகுமே. நீர்மேல் எழுந்த எழுத்து ஆகுமே. அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம். இந்த திவ்யாகமம் என்னன்னு சொல்லலாம் சிவாகமம். விண்ணில் அமரர் தமக்கு விளக்கரியது எண்ணில் 20 கோடி 100 ஆயிரம் என்னிலும் நீர் போல எழுத்து ஆகுமே. இதன் பொருளை விளங்குவது அரிதாகும். இந்த சிவாகமமாகிய திவ்ய ஆகமத்தை விளக்கத்தந்து விளக்குவது என்பது அரிதாகும். அப்படி நீங்கள் அந்த சிவாகமத்தை எண்ணி 20 கோடி 100 ஆயிரம் அதை எண்ணி நான் அந்த பொருளை நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறது அது ஒரு நீர் மேலே எழுதுகிற எழுத்து போல் அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிவன் மேல் நம்ம அன்பு வைத்து அவன் கூறுவதை நம்ம ஏற்று நடப்பது தான் இந்த நீர்மேல் உள்ள எழுத்து நிலத்தில் மேலே எழுதியதை போல் நமக்கு பதியும். அதை நம்ம பிறருக்கு கூறும் ஒரு பொருளாகவும் அமையும். அண்ணல் அருளால்
அருளும் திவ்யாகும் விண்ணில் அமரர் தமக்கு விளக்கரியது. விண்ணில் 20,100,000 எண்ணிலும் நீர் போல் எழுத்து போல் ஆகுமே. அதை நம்ம எண்ணி படித்து பொருள் உணர முடியாது. அதை வந்து இறைவனாக உணர்த்தப்படுதல் ஆகும். 61 ஆகம சிறப்பில் 61ஆம் பாடலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பரானாய் பராபரம் காட்டி உலகின் தரானாய் சிவாகமம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாய் ஆகமும் ஓங்கி நின்றானே. பரானாய் பராபரம் காட்டி உலகின், இந்த பரமாகிய சிவமும் பராகிய சக்தியும் இந்த பராபரம் காட்டி சிவதாயும் இந்த சிவதர்மம் தரணாய் சிவதான்யமாய் தானே சொல்லும் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாய் ஆகமம் ஓங்கி நின்றானே. இந்த உரனாகிய ஆகமம் வந்து ஓங்கி நின்று சிவாகமத்தை ஓங்கி நிற்க வைத்து அர்ச்சிக்கும் நந்தி, அது வந்து அவங்களுக்கு வந்து சொன்னதாக கூறுறாரு. பரனாகிய இறைவன் இத்தனை பேருக்கு சொன்னது என்று இதில் வந்து சொல் காலத்து அரணாய் அமரர்கள் வந்து தேவர்கள் வந்து இதன்படி தான் பூஜிக்கிறார்கள் என்று கூறுகிறார். 62ஆம் பாடல். சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உமா மகேஸ்வரர் உருத்திரர் தேவர்கள் தவமால் பிரம்சர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமங்கள் நந்தி பெற்றேனே. இந்த 9 ஆகமங்கள் யார் பெற்றாங்கன்னா நந்தீசன், இந்த திருமூலர் தெய்வத்துக்கு நந்தீசன் அருள் செய்தார் இந்த 9 ஆகமங்களையும் அப்படின்னு சொல்கிறார். யார் பெற்றாங்கன்னா சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உமா மகேஸ்வரன் மகேஸ்வரி உருத்திரன் பார்வதி, அப்புறம் தேவர்கள், அப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தவம்பால் திருமால் லட்சுமி. இந்த ஆகமங்கள்லாம் இவங்களும் பெற்றாங்க. இது வந்து நந்தியாகிய நானும் பெற்றேனே என்று நந்திக்கிட்டேருந்து நானும் இந்த 9 ஆகமங்களையும் பெற்றேனே என்று கூறுகிறார். 63ஆம் பாடல் என்னன்னா, பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சித்தம் வாதுளம் மற்ற வியாமல மகுங்கலோத்திரம் துர்நார் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. எங்கள் குருவாகிய நந்தியிடமிருந்து இந்த 9 ஆகமங்களையும் பெற்றார் திருமூல தெய்வம். இந்த 9 ஆகமங்கள் என்னன்னா, காரணம் காமிகம் அமையப்பெற்ற வீரம் உயர்வான சித்தம் வாதுளம் யாமலம் கலோத்திரம் சுப்பிரம் மகுடம். இந்த 63ஆம் பாடலில் வந்து இந்த 9 ஆகமங்களையும் நான் பெற்றேன், திருமூல தேவனாகிய நான் பெற்றேன் என்று இதில் வந்து கூறுகிறார். அதில் வந்து அடுத்து 64ஆம் பாடல் என்னன்னா, இந்த 62ஆம் பாடல் பார்த்து பாருங்கள், அதே மாதிரி தான் வரும். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம், இந்த திவ்யாகமம் பதில் சிவாகமும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். விண்ணில் அமரர் தமக்கு விளக்கரியது எண்ணில் 20,100,000 எண்ணிலும் நீர் போல் எழுத்து ஆகுமே, நீர் போல் எழுத்து ஆகுமே என்று நம்ம 62ஆம் பாடலை நம்ம வந்து இதை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து 65ஆம் பாடல். மாரியும் கோடையும் வார்ப்பனி தூங்கா நின்று ஏரியும் நின்ற கிளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி. மாரியும் கோடையும் வார்ப்பனி தூங்கா நின்று ஏரியும் நின்ற கிளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை யாருக்கும் கருணை செய்தானே. எல்லா காலங்களிலும் நீர், இது மாரியும் கோடை காலத்துலேயும் நீர், வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் பனிகாலம் எல்லாமே தூங்கா நின்று இப்போ வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நின்று இதெல்லாம் நிறுத்தி ஏரியும் நின்று கிளைக்கின்ற காலத்து, இந்த ஏரியில் உள்ள நீரெல்லாம் வற்றி போகும் காலத்தில் ஊழி காலமாகிய அழிவு காலத்தில் ஏரிகளெல்லாம் நீர் வற்றி அனைத்து யுகங்களுக்கும் முடிவான ஊழி காலத்தில் அழியும். அப்போ அழிந்த பிறகு மீண்டும் அதை தோற்றுவிக்கிறதுக்காக
இறைவனும் இறைவியும் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை யாருக்கும் கருணை செய்தானே. இந்த உடனே சொல்லி இந்த ஆகமங்களை சொல்லி வடமொழியில் வரதெல்லாம் சமஸ்கிருதம், அதில் தெய்வங்களுக்குரியது சக்திக்குரிய மந்திரங்களும், தமிழில் வரதெல்லாம் சிவனுக்குரிய எழுத்துக்களாக சொல்லி இந்த ஆண்டாண்டு காலமாக கோடிக்கணக்கான காலமாக இதை சொல்லி ஒரு உயிர்கள் இந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு இதை சொல்லி ஆன்மாக்களை உய்வித்து வருகிறான் இறைவன். இதற்கான நம்ம என்ன கைமாறு நம்ம செய்வோம்? எதுவுமே செய்ய முடியாது. அவனே படைக்கிறான், அவனே பாதுகாக்கிறான், அவனே கலைக்கிறான், அவனே அருள் செய்கிறான். இதில் நம்ம என்னன்னா அவன் மேல் அன்பு வைப்பது, அன்பு வைத்து இறைவனை வணங்கி அவனுடன் செல்வதே ஆகும். அடுத்து நம்ம 66ஆம் பாடல் பார்க்க போகிறோம். அவிழ்கின்றவாறு அது கட்டும் மாறும் சிமிழ் தலை பட்டுயிர் போகின்றவாறு தமிழ் சொல் வடசொல் என்னும் இரண்டும் உணர்ந்து அவனை உணரலாமே. அவிழ்கின்றவாறு அது கட்டும் மாறும் சிமிழ் தலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் வடல் சொல் என்னும் இரண்டும் உணர்ந்து அவனை உணரலுமாமே. அவிழ்கின்றமாறும் உயிர்கள் படைத்தும் காத்தும் அழித்தும் அதனை கட்டும் முறையையும் ஆன்மாக்கள் கட்டும் முறையையும் சிமிழ்த்தலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் வடசொல் இந்த இரண்டுலேயும் அவனை பற்றி இருக்குது. வடசொல்லில் இருக்கோ இல்லையோ தமிழ் தான் அவன் படைத்த மொழியாகவும் இருக்குது. இந்த வடசொல் இந்த இரண்டையும் உணர்ந்து தெய்வங்களுக்கு நீங்கள் வடசொல் பயன்படுத்தலாம். இந்த ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் க்ளீம் கௌம் ஔம் அந்த மாதிரி நாம் பயன்படுத்தலாம். இறைவனை வணங்கும் போது நீங்கள் தமிழ் முறைப்படி நீங்கள் வணங்கி தான் இறைவனை அடைய முடியும். ஏன்னா தமிழில் தான் அதோட சூக்கும ரகசியங்கள் இறைவன் தந்தருளிய தமிழில் தான் இருக்குது. இதில் ஆகம சிறப்பில் நம்ம எப்படி இந்த ஆகமத்தோட சிறப்பை திருமூல தேவநாயனார் இந்த பாடலில் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. அதை விவரிக்கணும்னா அது பெருசாக போகும். இன்னொன்று ஆகம சிறப்பு பாடல் நிறைவடைகிறது. மீண்டும் நம்ம அடுத்த பாடலாக நம்ம சந்திக்கலாம். இந்த ஆகம சிறப்பு பல கோடி ஊழிதோறும் ஊழியாக இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் விதைத்ததை பாதுகாத்து கொண்டு வருகிறோம். அடுத்தடுத்த தலைமுறையும் நம்ம பாதுகாத்து தான் வர வேண்டும். இல்லைன்னா ஊழி காலம் அழிக்கும் நிலையும் ஏற்படும். எனவே நான் இந்த பாடல் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.